இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 17 ஆகஸ்ட் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. என்னத்தை சொல்றீங்க கடகராசி அன்பர்களே? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. போங்க, கடந்த 2025 ஜூன்ல இருந்து 2026 ஜூன் வரலும் செலவு செலவு செலவு. ஆமா, வரவே இல்லாம செலவு. வீட்டில் இருந்த நகை, நட்டு, போல்ட் நட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டீங்க. நான் சொன்னது இரும்பு போல்ட் நட்டு இல்லை, தங்கத்திலையும் போல்டு நட்டுலாம் வருது இல்லை. காதுக்கு போடுற போல்டு நட்டு, கம்மல், மூக்குத்திக்கு போடுற போல்டு நட்டு, மாட்டலுக்கு போடுற போல்டு நட்டு, அந்த போல்டு நட்டுலாம் தங்கத்தில் உள்ளதெல்லாம் போயிடுச்சு அடமான கிடைக்கு. இப்போ 26 ஜூன்லேருந்து 27 ஜூன் வரலாம் மேஜர் ப்ராட்கேஜில் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர். காட்டுக்கு போயிடலாம் யாயா, எல்லாத்தையும் விட்டுட்டு யா சம்சாரம். ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்று அதை வளர்த்து அதுக்குள்ளேயே நம்ம எங்கேயா வோல்ட்டு போகிறது, நம்ம என்னத்தையா ஜாலியாக சம்பாரிச்சு வாழ்க்கை அனுபவித்தோம். ஒன்லி இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு 2 பெக்கை போட்டுக்கிட்டு இருந்தோம், அதுக்கும் பணம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது நேரம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பின்மண்டையில் வலிக்குது. ஏன் வலிக்குது? என்ன 24 ஹவர்ஸ் சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் காசு எப்போ வரும், குடும்பத்தை எப்படி வரும் இல்லாமல் காப்பாற்றலான்னா பின்மண்டை தான் வலிக்கும், நரம்பு வலிக்கும். ஹெல்மெட் போட்டுக்கிட்டே போங்க, நடக்கும்போது ஹெல்மெட் போடுங்க, அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு பின்மண்டையில். அப்படி இருக்குது. வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிட மாட்டேங்குது, கூலி ஆப்டாலும் வேலை ஆப்பிட மாட்டேன், ரெண்டுமே ஆப்டாலும் உங்களுக்கு அதில் எதுவுமே வருமானம் வரமாட்டேங்குது. இப்படி ஓப்பனிங் இருக்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது. ஆனால் உங்களை பார்க்குற ஆளுங்கள்லாம், சார் நீங்கள் என்ன சார் சும்மா போய் சொல்லாதீங்க, நீங்கள் என்னென்ன நல்லா தானே சார் இருக்கிறீங்கன்றையோ, நான் நல்லா இருக்கிறேன்னு நான் தாயா சொல்லணும், நீ சொல்லக்கூடாது அது அப்படின்றது உங்கள் மைண்ட் வாய்ஸு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சிலது வரா மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வாயில் சொல்கிறாங்க, கையில் தரமாட்டேன்றாங்க. அந்த டென்ஷனு, வாய் ஜாலத்தை வச்சு தான் சம்பாதிக்கிறீங்க இந்த மாதம். பொய்யா பேசுங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே கடகராசி அன்பர்களே, பொய் பேசுங்க, பேசி அள்ளி விடுங்க பொய். ஆமாம், நான்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க. சும்மா மணல்லையே கோட்டை கட்டுவேன். அந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் 2000 வருஷம் வாழலாம். பேசுங்க பொய். எல்லா அரசியல்வாதிகளையும் பேசுகிறாங்களே, அந்த மாதிரி தான். கடனை ஒழித்து விடுவோம்னு எல்லாரும் மேலும் மேலும் மாதம் 28,000 கோடி கடன் வாங்குறாங்களே, அந்த மாதிரி தான். பொய் பாருங்கள். அப்படி பேசுபவர்களும் கடகராசி. எதனால தான் வருது பாருங்கள். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இப்போ இந்த மாதமே பட்ஜெட்டுக்கு 28,000 கோடி வாங்கியிருக்காங்களாம். பார்த்துங்க. இப்படி 3 மாதம் 28,000 கோடினா வருஷத்துக்கு அதே 1 லட்சம் கோடி, மீண்டும் ஒரு 5 லட்சம் கோடி ஆகும் போல இருக்குது. ஆமாம், இந்த டிவிக்கு அரசு முடிச்சுட்டு போகும்போது அந்த மாதிரி தான் பிளானட்ஸ் அப்படி இருந்தால் அப்படி தான் போய் பேச சொல்லும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, நீங்களும் பேசுங்க. அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறதுனால 1000 கோடி அரசாங்கம் கடன் கொடுக்கும். 8 கோடி பேரை காமிச்சு வாங்கலை. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள 4 பேரை காமிச்சு தானே வாங்க முடியும். நீங்கள் வாங்குங்க, 2 லட்சம் வாங்குங்க, 3 லட்சம் வாங்குங்க, 4 லட்சம் வாங்குங்க, 5 லட்சம் வாங்குங்க. குறைந்தபட்சம் எவ்வளோ வாங்கலான்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 9ன்ற தொகையில் தான் நீங்கள் வாங்க முடியும் இந்த மாதம். அது 9,000 18,000, 27,000, 36,000, 45,000, 54,000 இப்படி இல்லை. 1 லட்சத்தி அந்த 9 வரணும். 8,000, 1,08,000 வாங்கினா எவ்வளோ? வட்டி பிடிச்சின்னு 1,08,000 கொடுத்தா 9 தானே. அந்த மாதிரி கடன் வாங்கி தான் செலவு பண்ண முடியும் இந்த மாதம் உங்களால். ரைட்? ஆமாம், உங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரும் கடகராசிக்காரர் தான். நடிகர் அஜித்தும் கடகராசிக்காரர் தான். அவங்க ரேஞ்சுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு உங்கள் ரேஞ்சுக்கு பிரச்சனை. விரலுக்கு எத்த வீக்குன்னு அதான் சொன்னான். புரியுதா உங்களுக்கு? கடகராசியை சேர்ந்த ஒரு 20 பிரபலங்கள் எனக்கு தெரியும். அவங்க ரேஞ்சுக்கு, அவங்க ஸ்டேட்டஸுக்கு, அவங்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணி அவங்க யூடியூப்லேயே ராசி பலன் பார்க்காம இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுலேருந்து உழைச்சி அவங்க ஒரு இடத்த பிடிச்சி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஜோசியர்கிட்டையும் போய் உங்கள் ஜாதத்தை கொடுத்து கேட்டுக்க மாட்டீங்க. வீட்டுக்குள்ளேயே எல்லா யூடியூப்லேருந்து கொண்டாந்து உங்களுக்கு காசை கொட்டணும். ராசி பலன்லாம் எப்படி கொட்ட முடியும்? பொன்னம்பலம் சொன்ன மாதிரி தான். முதல்ல குந்தோணும், பிறகு ஸ்டவ்வை வைக்கணும், பிறகு தைசாவில் அரிசியை போடணும், அப்புறமா பற்ற வைக்கணுன்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தையாவது தெரிஞ்சுக்கணுன்ற அந்த அறிவாவது உங்களுக்கு இருக்கணும்ல. அது கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா இப்படித்தான் ராமரே காட்டுக்கு போனாராம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ராமனே போகும்போது
நீங்க போக முடியாதா? எத்தனை 12 லட்சம் வருஷம் கழிச்சு அவர் பேரை பேசுறோம். இப்போ கடகராசிக்காரங்களை 12 லட்சம் வருஷம் யாராவது பேசுவாங்களா? இப்பெல்லாம் அவ்வளோதான், டுடே டெத்து டுமாரோ மில்க்குன்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து 3ஆவது நாளே மறந்துடுறான். அதுக்குள்ளே வேற யாரோ ஒருத்தர் பெருசே ஆள், ஆமாம், அவருக்கு ஒரு ஈமக்கிரியன்னா அதுதான் சோஷியல் மீடியாவில் ஓடுது. அப்படி இருக்குது வாழ்க்கை. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடன் வாங்கி தான் வண்டியை ஓட்ட முடியும். கடன்காரன் தலைமையிலே உட்காந்துன்னு நங்குன்னு அடிக்கிறான். வரவுக்கு மீறி செலவு இருக்குது. வாயில் பொய் சொல்லி மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். சொத்து கைவிட்டு போயிடுமோன்ற பயம் இருக்குது. கடன்காரனே ஒரு ஆவி ரூபத்தில் வரான், கோரமாக வரான். டேய் நெருப்பில் எரிஞ்சி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அவனை பார்த்தா. பிறகு 5 நிலைகள் சொல்கிறேன் கேளுங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாமல் தான் சொல்ல முடியும், நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இது நான் மங்களம் பாடுற நிகழ்ச்சியா? எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும்னு சொல்கிறதுக்கு இது அறிவியல் சார்ந்த ஒரு கலை. அதில் என்ன இருக்கோ அதுதான் சொல்ல முடியும், அதுதான் நடக்கும். மீறி சொன்னாலும் நடக்காது. பிறகு சொத்து கைவிட்டு போயிடுமோன்னு காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை. மனைவி அப்படி வகரம் பிடிச்சி போயிருக்காங்க. பின்ன அந்த அம்மா கடந்த 2 வருஷமாக நீங்கள் போட்டு அந்த அம்மாவை பாவம் உங்களுக்கு வரல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வரல, அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல பெண்களுக்கு. அதனால் அவங்க வக்ரகாளி அம்மன் மாதிரி அப்படியே அப்படி எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தாலே ஐயோ தாயே முகாம்பிகா மாதிரி இருந்தால் பரவாயில்ல, வக்ரகாளி அம்மன் ஆகிட்டாங்க. நாக்கத்தொங்க போட்டுக்கிட்டு பணம் இல்லைன்னு ஒன்று. ஆக பொய் சொல்லி சமாளித்து ஏதோ ரொட்டேஷன் பண்ண போகிறீங்க இந்த மாதம். இப்போ 5 நிலைகள். கடந்த 14 ஜூலை 2026 அதிலிருந்து 10 ஆகஸ்ட் 2026 கடந்த காலத்தில் எப்படி அடி வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தானே எதிர்காலத்தில் சுதாரிப்பாக இருப்பீங்க. அந்த கடந்த 14 ஜூலை 2026 10 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரலும் ஏதோ ஒரு பக்கத்தில் ரொட்டேஷன் பண்ணியிருந்தீங்க, இப்போ அது கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு. 2வது நிலை 26 ஜூலை 2026 17 செப்டம்பர் 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? மனைவி வக்ரகாளியம்மனாக மாறின காலகட்டம். 3வது காலகட்டம் 3 செப்டம்பர் 2026 இப்போதான் சாமி கைவிட்டு போகிற சொத்தும் அப்படி காப்பாற்ற முடியுது. பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசுறீங்க, ஜோதிட சத்குருஜி மேரு சொல்லியிருக்காருங்க 3 செப்டம்பருக்கு மேலே வீடு காப்பாற்றப்படணும், கொஞ்சம் காப்பாற்றுங்கன்னா. அவர் யாருப்பா அவர் ஜோதிட சத்குருஜி மேரு? உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு 10 வருஷமாக யூடியூப்பில் பிரபலங்க. பணம் ஒரு நாள்லாம் தராருங்க. அந்த நாள்லாம் டக்குன்னு பணம் வந்ததுன்னு லட்சக்கணக்கானவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், எனக்கு கூட கடகராசி கொடுத்துருக்காருங்க பணம் ஒரு நாள். தைரியமாக கொஞ்சம் தயவு செஞ்சு ஏலத்தில் விட்றாதீங்க வீடு, அப்படியா அப்படின்னு அவருக்கும் வாங்கி பார்க்குறாரு. அவருக்கும் பணம் வருது கரெக்டாக அவர் ராசிக்கு. அதனால் ஒன்று நம்புறாரு. இப்போ இப்படிலாம் சொல்லணும். அதனால தான் சொன்னான், வாய் இருந்தால் வாழும் மகளேன்னுவாங்க கிராமத்தில். வாய் இல்லைனாக்கா வந்துடும் மகளே வாழ வெட்டியான்னுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாழணும்னா அப்படிலாம் போய் அறிவார்ந்த வகையில் பேசணும், முட்டாள்தனமாக பேசக்கூடாது. அதுக்காக அந்த மாதிரி இருக்குது. 3வது நிலை தான் காப்பாற்றப்படுறீங்க. 3 செப்டம்பர் 2026 17 செப்டம்பர் 2026 தவிச்ச வாய்க்கு தண்ணி வருது. ஏன் தவிச்ச வாய்க்கு பாலே வருது, அற்புதமான பால், எருமை பாலே வருது. நல்ல குடிச்சிட்டு அப்படி இருங்க. பசும் பாலும் கிடைக்குது, எருமை பாலும் கிடைக்குது, ஸ்ட்ரெங்தா வருது. 4வது நிலை என்ன நிலை? அதுதான் 8 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2027 வரை முயற்சி, ரொட்டேஷன். ரொட்டேஷன், ஆட்டக்கடி மாட்டக்கடி மனுஷனக்கடி அப்படிப்பட்ட நேரம். பிறகு 14 ஆகஸ்ட் 2026 12 செப்டம்பர் 2026 வரலாம் ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, கேம்பிளிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இந்த சுரண்டல் லாட்ரி, சுரண்டாத லாட்ரி, ஆன்லைன் லாட்ரி, ஆன்லைன் ரம்மி அதெல்லாம் போனீங்கன்னா மொத்தமும் லாஸ் ஆகிடும். பிறகு உங்கள் நலன் கருதி நான் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு
Address: Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimehru.org.